பொங்கலை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் கொண்டாட்டங்கள் கோலாகலமாக நடந்தன. பலவிதமான போட்டிகள் நடத்தப்பட்டன. மக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். ஒரு சில இடங்களில் பொங்கல் கொண்டாட்டம் சோகத்தில் முடிந்தது. சேலம் மாவட்டத்தில் மஞ்சு விரட்டு போட்டியை வேடிக்கை பார்க்க சென்ற 3 பேர் காளைகள் முட்டி பலியானது சோகத்தை ஏற்படுத்தியது. அதேபோல நெஞ்சை பிடிக்கும் சோக சம்பவம் தஞ்சை மாவட்டத்தில் நடந்துள்ளது. இது பற்றிய விவரம் வருமாறு. தஞ்சை மாவட்டம் பேராவூரணி அருகே உள்ள பெரிய தெற்கு காடு கிராமத்தைச் சேர்ந்தவர் மணிகண்டன். வயது 40, விவசாயி. இவருக்கு மனைவி மற்றும் ஒரு பெண் குழந்தை மற்றும் ஒரு ஆண் குழந்தை உள்ளனர். பேராவூரணி யானைக்காடு ரோட் பகுதியில் நடைபெற்ற பொங்கல் விளையாட்டு விழாவில் மணிகண்டன் குடும்பத்துடன் கலந்து கொண்டார். விழாவின் ஒரு அங்கமாக நீச்சல் போட்டி நடத்தப்பட்டது. அதில் மணிகண்டன் பங்கெடுத்தார். குளத்தில் இறங்கியதும் மணிகண்டன் வேகமாக நீந்தி சென்றார். மற்ற வீரர்களை மணிகண்டன் முந்தியதும் அதோ அப்பா என குழந்தைகள் கரையில் நின்று சந்தோஷத்தை வெளிப்படுத்தினர். மற்ற வீரர்கள் மறுகரையை தொட்டுவிட்டு மீண்டும் போட்டி துவங்கிய இடத்திற்கு நீந்தி வந்து கொண்டிருந்தனர். ஆனால் ஆரம்பத்தில் வேகமாக சென்ற மணிகண்டன் திடீரென பின்தங்கியிருந்தார். ஏன் அப்பா பின்தங்கிவிட்டார் என கரையில் குழந்தைகள் கலங்கின. அதன் பிறகே அவர் சேற்றில் சிக்கிக்கொண்டு தத்தளித்த விஷயம் மற்ற வீரர்களுக்கும் கரையில் நின்று போட்டியை பார்த்தவர்களுக்கும் புரிந்தது. சக போட்டியாளர்களும் கரையில் நின்றிருந்தவர்களும் குளத்தில் குதித்து மணிகண்டனை தேடி பார்த்தனர். ஆனால் அவரை காப்பாற்ற முடியவில்லை. அதற்குள் நீரில் மூழ்கிவிட்டார். தீயணைப்பு வீரர்கள் விரைந்து சென்று சேற்றில் சிக்கி இறந்த மணிகண்டனின் உடலை மீட்டனர். மனைவி மற்றும் குழந்தைகள் கதறி அழுதன. அது வேணான்னு சொன்னோம். மணிகண்டன் வெற்றி பெற வேண்டும் என சந்தோஷத்தில் அப்பா அப்பா என சத்தம் போட்டு உற்சாகப்படுத்திய குழந்தைகள் மணிகண்டன் நீரில் மூழ்கியதை பார்த்து கரையில் நின்றபடி கண்ணீர் விட்டு கதறிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. குளத்தில் சேறு சகதி இருக்கிறதா என முறையாக ஆராயாமலும் போதுமான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யாமலும் போட்டி நடத்தியதே இந்த விபரீத சம்பவத்துக்கு காரணம் என ஊர் மக்கள் கூறினர். மணிகண்டனை இழந்து நிற்கும் குடும்பத்துக்கு உரிய இழப்பீடு வழங்க தமிழக அரசு முன்வர வேண்டும் என கிராம மக்கள் வலியுறுத்துகின்றனர். இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரித்து வருகின்றனர்.